அன்பர்களே, இன்று இத்கோரி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலம் சத்ரா மாவட்டத்தில் மகானே பக்ஷா நதிகளின் சங்கமத்தில் உள்ள இந்த இத்கோரி என்னும் ஊரில் இக்கோவில் அமைந்துள்ளது. ராஞ்சியிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வனவாசத்தின் போது ஸ்ரீராமரும், அஜ்ஞாதவாசத்தின் போது பாண்டவர்களும் இங்கு தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவில் மாந்திரீக தந்திரீக பூஜைகளுக்கு மிகவும் பெயர் பெற்றது. உபசக்தி பீடமாக இது திகழ்கிறது. பத்ரா என்பதற்கு அதிர்ஷ்டத்தை அளிப்பவள் என்றும் தீமையிலிருந்து நம்மை காப்பவள் என்றும் பொருள் பெறும். பஞ்சா நதி கோவிலின் 3 பக்கங்களையும் சுற்றி கொண்டு ஓடுகிறது. இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் இது வழிபாட்டு தலம், சுற்றுலா தலமும் கூட. இந்த கோவில் வளாகத்திலேயே பௌத்த சமண கோவில்களும் தனித்தனியாக உள்ளன. கௌதம புத்தர் இந்த கோவில் வளாகத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரை தேடி வந்த உறவினர்களை அடையாளம் கண்டு கொள்ளாததால் அவர் பெரிய அன்னை பிறரை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தியானம் செய்யும் அவரே இங்கு இழந்தேன் என பொருள்படும்படி பாலி மொழியில் இத்கோதியா என்று கூறிட அதுவே இவ்வூரின் பெயராக அமைந்து காலப்போக்கில் மருவி இத்கோரி என்று ஆகிவிட்டது. துர்கா சப்தசதி இந்த தலத்தின் வரலாற்றை கூறுகிறது. மேதா மகரிஷி இங்கு கடும் தவம் ஆற்றினார். பத்ரகாளி அம்மனை உபாசனை செய்தார். ஒரு சமயம் ஹண்டர்கஞ்ச் என்னும் பகுதியை தலைநகரமாக கொண்டு அரசாண்ட சித்ரா வம்சத்து மன்னன் சுரதா என்பவன் அந்நியரால் வெல்லப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறி மேதா மகரிஷியிடம் தஞ்சமடைந்தார். அதே நேரத்தில் உறவினரால் ஏமாற்றப்பட்ட வியாபாரி வறிய நிலையில் மேதா மகரிஷியை வந்து அடைந்தார். இருவருக்கும் பத்ரகாளியின் மகிமையை மேதா மகரிஷி எடுத்துரைத்தார். அசுரன் சங்கச்சூடன் மகாவிஷ்ணுவிடம் வரம் பலம் பெற்றவன். ஒரு பெண்ணின் கையால் தான் மரணம் நிகழ வேண்டும் எனவும் அவன் வரம் பெற்றிருந்தான். சங்கசூடன் தேவர்களையும் உயிரினங்களையும் துன்புறுத்தினான். உடனே ஆதிசக்தி பார்வதி பத்ரகாளி உருவம் கொண்டு அசுரனோடு போரிட்டு அவனை அழித்தாள். இப்பத்ரகாளியை அருகில் உள்ள தாமசி வனத்தில் தவமியற்றி வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் என ரிஷி கூறினர். அவ்வாறே சுரதாவும் சமதியும் தவம் செய்து வழிபட சுரதா இழந்த நாட்டை பெற்றான். சமதி மோட்சத்தை வேண்டி பெற்றான். இதனால் இப்பகுதி பத்ரகாளி க்ஷேத்திரம் என பெயர் பெற்றது. நதி, மலை, தொடர், வனம் என இப்பகுதி அமைந்துள்ளது. இருபுறமும் பவள மல்லிகை மரங்கள் உள்ளன. ஆலய நடுவிலே அருகோண தூபியில் கோவில் வரலாறு செதுக்கப்பட்டுள்ளது. சாக்கிய, குப்தர் முதலியோரும் பாலிவன் வம்சத்து மன்னர்களும் திருப்பணிகள் செய்துள்ளனர். அம்மனின் கருவறை வட இந்திய நாகர கட்டடக்கலையின் அமைப்பில் கூம்பு வடிவ விமானத்தின் கீழ் அமைந்துள்ளது. நுழைவு வாயிலை கடந்தால் முன்கூடம் அர்த்த மண்டபம் உள்ளன. கருவறையில் 5 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் 4 கரங்களுடன் மங்கள கௌரியாக பத்ரகாளி காட்சி தருகிறாள். கோமேதக கல்லாலாகிய திருமேனி. இவளுக்கு ஜெகதம்பா, பகவதி என்னும் பெயர்களும் உண்டு. அடுத்து ஈசன் கருவறை. நந்தி சிவனை நோக்கி உள்ளார். கருவறையில் 5 அடி உயரத்தில் சகஸ்திர லிங்கமாக ஈசன் காட்சி தருகிறார். பஞ்சமுக அனுமான், ராம் பரிவார், விஸ்வகர்மா, மகாவிஷ்ணு சன்னதிகளும் உள்ளன. ராணி புஷ்கரணி தீர்த்தமும் உள்ளது. இங்கு புதை கொண்டிருந்த 417 சிலைகள் மியூசியத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு முடியிறக்கி நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். ஸ்ரவண மாதம் நவராத்திரி, தீபாவளி, பிப்ரவரி மாதம் இத்கோரி பெருவிழா முதலியவை இங்கு நடைபெறும் விழாக்கள். ஆயுள் ஆரோக்கியம் வேண்டியும் இழந்த பதவி பொருள்களை பெறவும்
மோட்சம் வேண்டியும் பக்தர்கள் இங்கு வேண்டி வழிபடுகின்றார்கள். எல்லா நலன்களையும் அளிக்கும் இத்கோரி ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.